எங்கே இந்த பயணம்? எதற்காக இந்த பயணம்? எங்கே செல்கிறாய்? எங்கே செல்கிறாய்? உனக்கு விதிக்கப்பட்டது விதியா, இல்லை உன் இனத்துக்கான சாபமா? உனக்கு விதிக்கப்பட்டது விதியா, இல்லை உன் இனத்துக்கான சாபமா? உனக்கான விடை எங்கே கிடைக்கும்? உனக்கான விடை எங்கே கிடைக்கும்? யார் தருவார்? யார் தருவார்? இம்மண்ணில் போட்ட விதை, இம்மண்ணில் போட்ட விதை செடியாய் மரமாய், செடியாய் மரமாய் கம்பீரமாய் நின்றதே, கம்பீரமாய் நின்றதே. கனி தராமல் உனக்கான விதியா, இல்லை சாபமா? பெரியம்மா, பெரியம்மா, சீக்கிரம் வாங்க. ஐயோ, என்னாச்சு வாணி? என்னாச்சுமா? ஐயோ, பன்னீர் கூட உடைஞ்சிருச்சு. குமார், மாறு மாமா, சீக்கிரம் வர சொல்லுப்பா. முடியல பெரியம்மா. ஒண்ணு இல்ல, பயப்படாதம்மா, பயப்படாத. கொஞ்சம் பொறுத்துக்கம்மா, கொஞ்சம் பொறுத்துக்க. என்னங்க? கொஞ்சம் படுத்துக்க. அம்மா, ஒண்ணு இல்ல, பயப்படாத. அம்மா, மெதுவா. மாமி நீங்க இருங்க. பயப்படாத. வாப்ல, நான் இருக்கேன். வா, பாத்து உட்காரு. சரி. ஆட்டோ வேகமா போப்பா, வேகமா போ. ஐயோ, கிளினிக் நோட் எடுக்கல. சரி, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். உள்ள கூட்டிட்டு போ. இரு நான் வந்துட்டேன். சரி. பார்த்து பத்திரமா உட்காருமா, உட்காரு. எங்க இருந்து வரீங்க? அகதி முகாம்ல இருந்து வர்றோம். ரொம்ப பிரசவ வலி. சரி, எங்களுக்கு யாரும் இல்ல. டாக்டர் இருக்காங்களா? உங்க பேர் சொல்லுங்க. என்னாச்சு சார்? இலங்கை அகதிகளாம், ரொம்ப வலியா இருக்கான் சார். ஓகே. கையை கொடுமா. கண்ணத்தோர மேலே பாரு. ஓகே. தியேட்டர் அரேஞ்ச் பண்ணுங்க. சரி டாக்டர். கத்தாதம்மா, என்னமா சவுண்ட் போடுற? கத்தாதம்மா, கத்தாத. நல்லா மூச்சு இழுத்து விடு. இல்லையாரப்பா, நீ தான் பார்த்துக்கணும். உன்னை நம்பித்தான் இருக்கேன். வதனி ஹஸ்பண்டா நீங்க? ஆமாம் சார். உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு சார். 2 பேருமே நல்லா இருக்காங்க. தெய்வம் சார். நோ, நாங்கள் இதுக்கு தான் டாக்டருக்கு படிச்சிருக்கோம். நீங்கள் இலங்கை தமிழா? சார். கவலைப்படாதீங்க, அவன் இந்த மண்ணில் பிறந்திருக்கிறான். நல்லா வருவான். நல்லா படிக்க வைங்க. ரொம்ப நன்றி சார். என்னங்க தம்பி அழுறான், தொட்டில இருந்து தூக்குங்க. என்னடா
செல்லம். அடடடே, பசி வந்துருச்சா? அம்மா கிட்ட வாங்க. என் செல்ல குட்டி, அம்மா குட்டி. வதனி, நம்ம இலங்கையிலேருந்து வந்து 10 வருஷம் இருக்குல்ல? எங்க இலங்கையில் நீங்கள் எத்தனாவது வரை படிச்சீங்க? நான் 7ஆம் ஆண்டு படிச்சிருக்கேன். நீங்கள் எத்தனாம் ஆண்டு படிச்சீங்க? நான் 5வது வரைக்கும் படித்தேன். நான் 7ஆம் ஆண்டு படிச்சிருக்கேன். நீங்கள் 5ஆம் ஆண்டு படிச்சிருக்கீங்க. ஆனால் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன படிச்சிருக்கோம்னு சொல்லிக்கவே இல்லைல்ல. சின்ன வயசில் வந்தோம், கல்யாணம் பண்ணி குழந்தையும் பிறந்துருச்சு. என் செல்லம். இலங்கையில் இனப்பிரச்சனையால் ஏன் படிப்பு, ஓம் படிப்பு, ஏன் இன்னும் பல பேர் படிப்பு வீணா போச்சுல்ல. ஆனால் நம்ம புள்ள இந்த மண்ணில் பிறந்திருக்கான், அதுவும் இந்திய மண்ணில் பிறந்திருக்கான். இங்கே எல்லா வசதியும் இருக்கு. நம்ம ஆசைப்பட்டதான் நிறைவேறல. ஆனால் நம்ம பிள்ளைய இங்க பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்க வச்சிடணும். ஆமாங்க, நம்ம பெற்ற செல்ல குட்டிய டாக்டராவோ இன்ஜினியராவோ ஆக்கிடணுங்க. மகனே, செல்ல மகனே, நீ என் தாய் மண்ணே. உந்தன் கண்ணில் கண்ணின் இமையாய் நான் கண்ணே. உன் செல்வமும் நான் தானே, என் நினைவும் நீதானே. உன் செல்வமும் நான் தானே, என் நினைவும் நீதானே. உறவும் நீயே, உறுத்தும் நீயே, என் வாழ்வில் எல்லை நீதானே. மகனே, செல்ல மகனே, நீ என் தாய் மண்ணே. உந்தன் கண்ணில் கண்ணின் இமையாய் நான் கண்ணே. உறவை தொலைத்தேன் நீயும் வந்தாய், வலியின் மருந்தாய் நீயுமானாய். உறவை தொலைத்தேன் நீயும் வந்தாய், வலியின் மருந்தாய் நீயுமானாய். கடல் தாண்டி வந்து நான் கண்டேன் கனவு, கரை சேரும் நேரம் மாறுமோ என் நாடு, மாற்றுது தமிழ்நாடு. நிற்கிறேன் தொலை தூரத்தில், துயில் வேண்டும் உன்மடியில், துயில் வேண்டும் உன்மடியில். மகனே, செல்ல மகனே, நீ என் தாய் மண்ணே. உந்தன் கண்ணில் கண்ணின் இமையாய் நான் கண்ணே.
என்னமாரா குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்ன, நீ பாட்டுக்கு வேலைக்கு வந்திருக்க? லேசான காய்ச்ச, டாக்டரை போய் பார்த்தேன், ஊசி ஒன்று போட்டாங்க. இப்போ பரவாயில்லண்ணே, வீட்டில் கொண்டு விட்டுட்டு நான் வேலைக்கு வந்துட்டேனே. ஏய் என்னப்பா, லீவ் எடுத்துக்க வேண்டியதானப்பா, போய் நீ புள்ளைய பாருப்பா. ஆஃபீஸ் சொல்கிறேன், போய் பணம் வாங்கிக்கோ. சரிண்ணே, வரேனே. இந்த மாறா இருக்கான்ல ஐயா, நல்ல வேலைக்காரன் ஐயா. ஒரு நாள் கூட லீவு போட மாட்டான். ராவும் பகலும் அவ்வளவு கஷ்டப்பட்டு பிள்ளைய நல்லா படிக்க வைக்கிறான். அந்த பையனும் குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி நல்லா படிக்கிறான் ஐயா. இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வைக்கிறான் ஐயா. ஆமாப்பா, நான் கூட மதுரை முகாமில் பார்த்தேன், பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கிறாங்கப்பா. சுபாஷ், அப்பாவுக்கு சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், கொண்டு போய் கொடுத்துட்டு வாயா. அப்படியே டேபிளில் 2 ரூபா எடுத்து வச்சிருக்கேன், நீ போய் வாடகை சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டு வாப்பா. நீ நடந்து போனா உங்க அப்பா என்னை திட்டுவாருப்பா. மா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானம்மா, அப்பாவை லீவ் போட சொல்லலாம்ல. எங்க உங்க அப்பா கேட்குறாரு? நானும் பல தடவை சொல்லிட்டேன்ப்பா, எல்லாம் நமக்காக தானே. பரவாயில்லப்பா, நேரம் ஆச்சு, கொண்டு போய் சாப்பாடு கொடுத்துட்டு வாயா. சரிம்மா. என்னப்பா சுபாஷ், உங்கள் அப்பா சாப்பாடு கொண்டு வந்தியா? ஆமாம் அங்கிள். இப்போ எப்படி இருக்கு உடம்புக்கு? பரவாயில்ல அங்கிள். நல்லா படிக்கிறேன்னு கேள்விப்பட்டேன். நீ நல்லா படித்து உங்கள் அப்பாவோட சுமையை குறைக்கணும். சரிங்க அங்கிள். சரி பாப்பா. அப்பா அப்பா, சாப்பாடு கொண்டு வந்துருங்கப்பா. அப்பா, வெயில் ஓவர் அடிக்குது, என்னல போயிரு, அப்பா வந்துடுறேன். சரிங்கப்பா. வெயில் ஓவர் அடிக்குதுப்பா, மழை வந்தாலும் வரும். ம். நீ கிளம்பு, நான் சாப்பிட்டுக்கிறேன். சரிப்பா. ஆமா, சைக்கிளில் தானே வந்த? ஆமாப்பா. சரிப்பா, நீ கிளம்பு. சரிப்பா. சரிப்பா, பத்திரம்ப்பா. அப்பா சுபாஷ், என்னப்பா? நோட்டு கேட்டல, கணக்கு பிள்ளைங்க எழுதி கொடுத்துட்டு போ. அப்பா வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன எக்ஸாம் நல்லா எழுதிருக்கியா? நல்லா எழுதியிருக்க. நீ எப்படி எழுதியிருக்க? ஏதோ எழுதியிருக்கேன். என்ன சுபாஷ், 4 வருஷம் போனதே தெரியல. உனக்கு எப்படா தெரியும்? உங்கள் அப்பனுக்கு தானே தெரியும். எக்ஸாம் நல்லா எழுதினியா? நான் ஏன்டா எழுதணும்? என் மாப்பிள்ள எனக்காண்டி சேர்த்து எழுதியிருப்பான். அவன் வேலைக்கு போகிற கம்பெனியில் எனக்கும் சரி சுபாஷ் பண்ணுவான். என்ன மாப்பிள்ள? சுபாஷ், நீ என்ன பண்ண போகிற? அவனுக்கு என்னடா, அவனுக்கு இரு திறமைக்கு அவனை அமெரிக்காவே கூப்பிடும். ஏய், நம்ம எதுக்குற அமெரிக்கா போகணும்? நம்ம படித்தது, வாய்ப்பு கொடுத்ததெல்லாம் இங்கே, நம்மளை நல்லா பார்த்துக்கிட்டது இங்கே. இந்த படிப்போட பலனை இந்த நாட்டுக்கு நம்ம தான் கொடுக்கணும். இது என்னோட நாடு, நான் இங்கே தான் வேலை பார்க்க போகிறேன். வாங்க போகலாம். சரி வா, கோவப்படாத வா. மே கவின் சார்? உட்காருங்க. தேங்க்யூ.
சுபாஷ் எஸ் சார். உள்ள போங்க. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ சார். Yes, Subhash. Please sit down. தேங்க்யூ. Give me a resume. சுபாஷ், எக்ஸலண்ட், கிரேட் ஜாப். ரொம்ப நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. உங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கள் கம்பெனிக்கு தேவை. ஷூர். தேங்க்யூ சார். கண்டிப்பாக நாங்கள் உங்களை எடுத்துக்கிறோம். நீங்கள் உங்கள் ஆதார் கார்டை கொடுங்க. கிவ் மீ யுவர் ஆதார் கார்டு. He is a Sri Lankan refugees. சுபாஸ்கரன் சார். உங்களுக்கு இங்கே சிட்டிசன்ஷிப் இல்லைல்ல? இல்லை சார். இன்னும் நீங்கள் கேம்பில் தான் இருக்கீங்களா? ஆமாம் சார். நீங்கள் வெளியூர் போனால் கூட முன்னாடியே அனுமதி வாங்கிட்டு தானே போகணும்? ஆமாம் சார். உங்கள் பேரில் ஒரு 2 வீலர் கூட வாங்க முடியாதுல்ல? அப்புறம் எப்படி நீங்கள் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண முடியும்? நீங்கள் வெளி மாநிலத்துக்கு போகிறதா இருந்தால் கூட RI Q பிரான்ச் கிட்ட அனுமதி வாங்கணும்ல? ஆமாம். நீங்கள் வெளிநாடு போகணுன்னா பாஸ்போர்ட் எடுக்கணும். உங்கள் பேரில் இங்கே ஒரு பொருள் கூட வாங்க முடியாது. அப்படி இருக்கும்போது எங்கள் கம்பெனியில் நீங்கள் எப்படி ஒர்க் பண்ண முடியும்? என்ன சார்? He is a Sri Lankan refugees. எஸ் எஸ். நாம் எதுவும் செய்ய முடியாதுல்ல? இம்பாசிபிள். நம்ம என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் முடியாது. சாரி சுபாஷ், நீங்கள் அதர் கண்ட்ரி பர்சனாக இருக்கிறதுனால ஜாப் கொடுக்க முடியாது. அதனால் நீங்கள் வேற ஒரு கம்பெனியில் நல்ல ஆஃபர் இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சாரி சுபாஷ். சுபாஸ்கரன், இப்போ நாங்கள் உங்களை கம்பெனியில் சேர்த்துக்கிட்டா கூட நீங்கள் என் கம்பெனியில் ஒரு 5 years ஒர்க் பண்ணிவிட்டு உங்கள் நாட்டுக்கு போகிற சூழ்நிலை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த இடத்துக்கு நாங்கள் வேற ஒரு ஆளை போட வேண்டியது இருக்கும். டைம் வேஸ்ட், மணி வேஸ்ட். இட்ஸ் எ டிஃபிகல்ட். சாரி சுபாஸ்கரன், நீங்கள் வேற கம்பெனி பாருங்கள். நான் நல்லா தானே படிச்சிருக்கேன். நான் நல்லா தானே மார்க்கும் வாங்கியிருக்கேன். நான் இன்டர்வியூ போன எல்லா கம்பெனியும் நான் படித்து வாங்கின பட்டத்தை பாராட்டத்தானே செஞ்சாங்க. அப்புறம் ஏன் வேலையை தரமாட்டுறாங்க? புரியலையே. ஹாஸ்டலில் படிக்கிற தங்கச்சிங்களை நான் எப்படி கரை சேர்க்க போகிறேன்? என்னை படிக்க வைக்க மாடா உழைச்சி சம்பட்டி பிடிச்சி கல் உடைச்ச என் அப்பா கைக்கு என்ன கைமாறு செய்ய போகிறேன்?
தெரியலையே. ஏப்பா லோடு இறக்கியாச்சா? சீக்கிரம் வாங்கப்பா, இங்கே லோடு ஏற்ற சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன சீக்கிரம் வாங்க. வணக்கண்ணே. வாமாரா, சுபாஷுக்கு வேலை கிடைச்சிச்சா? இல்லைண்ணே, பல கம்பெனி ஏறி இறங்கிக்கிட்டு தான் இருக்கான். இன்னும் வேலை கிடைக்கலண்ணே. முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கானே, கிடைச்சிரும்ண்ணே. அதெல்லாம் கவலைப்படாத ஐயா, நீ பட்ட கஷ்டத்துக்கு அவன் நல்ல பெரிய ஆளாக வருவான். கவலைப்படாத, போயிட்டு வா. சரிண்ணே. சுபாஷே ஃபோன் அடிக்குது, டிவி சவுண்ட் குறை. ஹலோ, மிஸ்டர் சுபாஷ்கரன். எஸ் சார். மாஸ்டர் கம்பெனிக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்களா? ஆமாம் சார், ஆமாம். ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்லேருந்து பேசுகிறோம். நாளைக்கு உங்களுக்கு 10 o'clock இன்டர்வியூ இருக்குது. ஷார்ப்பாக வந்துடுங்க, ஓகேவா? ஓகே சார், ஓகே சார். மறக்காமல் எல்லா ப்ரூஃபும் கொண்டு வந்துடுங்க, ஓகே? ஓகே சார், ஓகே சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. மே கம் இன் சார்? வெல்கம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங், சிட் டவுன். தேங்க்யூ. ரெஸ்யூம் கொடுங்க. ஆதார் கார்டு கொடுங்க. சுபாஸ்கரன், உங்க ஸ்டார்டிங் சாலரி 40,000. ஓகே சார். பட் நீங்க இந்தியரா இருந்தா ஆர் யூ ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜி? உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடையாது. ஐ ஆம் ரைட்? சுபாஷ், இலங்கை அகதிகளுக்குன்னு தனி சட்டம் இருக்கு. அந்த சட்டத்தை மீறி எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அதையும் மீறி உங்க டேலண்ட்டுக்காக உங்களுக்கு வேலை கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, உங்க முகாமில் செக்இன் வெரிஃபிகேஷன் வச்சிருப்பாங்க. அடிக்கடி லீவ் போட வேண்டியிருக்கும். அப்படிப்பட்ட சூழல்ல உங்களால் ஒர்க் பண்ண முடியுமா சொல்லுங்க சுபாஸ்கரன்? சரி, அதை கூட விடுங்க. நீங்கள் முக்கியமான பொறுப்பில் எங்கள் கம்பெனியில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நிலைமையில் கம்பெனி விஷயமா வெளியூர், வெளி மாநிலம், தேவைப்பட்டா வெளிநாடு கூட போக வேண்டியிருக்கும். ஆனால் அது உங்களால் முடியாது. மிஸ்டர் சுபாஷ்கரன், எங்க கம்பெனிக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அதை நாங்க ஃபாலோ பண்ணணும். சாரி மிஸ்டர் சுபாஷ். சாரி மிஸ்டர் சுபாஷ்கரன், எங்க கம்பெனிக்கு நீங்க தகுதியானவர் தான். ஆனா தற்போதைக்கு உங்களை எங்க கம்பெனியில் சேர்த்துக்க முடியாது. சாரி. எஸ்கியூஸ் மீ சார், ஒரு 5 minutes நான் பேசலாமா? ஓகே. 1999 ஜூன் 13 தமிழ்நாடு அரசு மருத்துவமனையில் திருமணத்தில் பிறந்தேன் சார். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஆல்பர்ட் நோபல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தான் சார் படித்தேன். 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரையும் மதுரையில் செயின்ட் சார்லஸ் ஸ்கூலில் தான் சார் படித்தேன்.
அங்கே 10th சரி 12th சரி நான் தான் சார் ஸ்கூல் ஃபஸ்ட்டு. மேல் படிப்பை கூட மதுரை இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்து தான் சார் நான் படித்தேன். அங்கேயும் நான் தான் சார் ஃபஸ்ட்டு. உயர்கல்வியிலையும் சரி, ஆரம்ப கல்வியிலையும் சரி, நடுநிலை கல்வியிலையும் சரி, இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட எதுவுமே நான் கேட்கல சார். நீ அகதி, உனக்கு குடியுரிமை இல்லை, உனக்கு படிக்க தகுதி இல்லைன்னு யாரும் கேட்கல சார். சார் சுபாஷ்காரன் பேருக்கு பின்னாடி ஒரு பட்டம் இருக்குன்னு அதுக்கு முழு காரணம் எங்கள் அப்பா தான் சார். சார் அவர் சாதாரண கல்லுடைய கூலி தொழிலாளி சார். எங்கள் அப்பா தான் புள்ள நல்லா வரணுன்றதுக்காக ஃப்ரீ கேஜிலேருந்து 12வது வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் சேர்த்து தான் சார் படிக்க வச்சார். அவர் பட்ட கஷ்டத்தை எல்லாம் ஒன்றுன்னா என் கண்ணால் பார்த்து வளர்ந்தவன் சார். நான் வெறும் 10க்கு 10 குடிசை வீட்டில் தான் சார் கரண்ட் இல்லாமல் விளக்க மட்டுமே வச்சு படித்தேன் சார். என் படிப்புக்காக லோனோ ஸ்காலர்ஷிப்போ யாரும் தரல சார். வெறும் நாள் கூலி, வாரக்கூலி, மாதக்கூலி, வட்டி வாங்கி தான் சார் படிக்க வச்சார். அதோட அவர் கல் உடைச்சதோட கல்விக்காக கடன் தான் சார் அதிகம். அந்த கடனை கூட யாரும் அடைக்க முடியல சார். இன்னைக்கு வரைக்கும் முடியல சார். சார் இங்கே பிறந்தது என்னோட தப்பா சார்? எங்கள் முகாமில் எத்தனையோ பேர் எனக்கு முன்னாடி படித்தவங்க நல்ல ஸ்டூடெண்ட், அவங்களாம் ஊதாரியாக சுற்றுறாங்க சார். அவங்கள பார்த்து கூட திட்டிருக்கேன் சார், நல்லாவே திட்டிருக்கேன். அவங்க இப்படி இருக்க காரணமே இப்போ தான் சார் எனக்கு புரியுது ஏன் அப்படி இருக்காங்க. சார் எங்கள் சனம் உயிரை பணைய வச்சு கடல் வழியா கனடா, பிரான்ஸ், ஆஸ்திரேலியான்னு போகிறதுக்கு காரணமே எங்கள் படிப்புக்கும் எங்களுக்கும் எந்த அங்கீகாரமும் இல்லை சார். சார் கிரிக்கெட்னா எனக்கு இந்தியா டீம் தான் சார் பிடிக்கும். செஸ்னா ஆனந்த் சார் மட்டும் தான் சார் பிடிக்கும். கீதம்னா எனக்கு இந்திய தேசிய கீதம் தான் சார் பிடிக்கும். சுதந்திரம்னா காந்தியும் சுபாஷ் சந்திரபோஸ் தான் சார் எனக்கு பிடிக்கும். அதனால தான் சார் எங்கள் அப்பா சுபாஷ்கர்னு எனக்கு பேர் வச்சார். நான் இங்கே தான் சார் பிறந்தேன். எங்களையும் சார் இலங்கை தமிழர் ஒதுக்குறீங்க. எனக்கு இலங்கையோட குடியரசு தினம் கூட தெரியாது சார். நான் இந்த மண்ணில் பிறந்த தப்பா சார்? எனக்கு இலங்கை அகதின்னு சொல்கிறீங்களா சார்? எனக்கு இலங்கையோட தேசிய கீதமும் தெரியாது சார், இலங்கையோட சுதந்திர தினமும் தெரியாது சார். நான் இந்த மண்ணில் பிறந்தேன் சார். இந்த மண்ணு தான் தெரியும். இதோட தேசிய கீதமோ சுதந்திர தினம் மட்டும் தான் தெரியும். ஜனகண மனகநாயக ஜெயகே பாரத பாக்ய விதாதா. ஜெய்ஹிந்த். விதியே 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 முடியாதா. அண்ணா ஒரு வாட்டர் கேன் கொடுங்க. ஏய் மாப்பிள்ள. வா மாப்பிள்ள. ஏய் என்னடா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கல? கல்யாணம் வச்சிருக்கேன் மாப்பிள்ள. ஏய் சூப்பரா. ஏய் எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடச்சிருக்குடா. எனக்கு பார்த்துட்டு போகணும் கவர்மெண்ட் வேலை தான். அவசியம் கல்யாணத்துக்கு வந்துடுறா. சரி மாப்பிள்ள. வந்துடும் மாப்பிள்ள. கண்டிப்பாக வர மாப்பிள்ள. டைம் இல்லைடா.
பிள்ளையாரப்பா, நான் படித்ததெல்லாம் வேஸ்டா? வாழ்க்கையில் நிறையா சாதிக்கணும், நிறையா சம்பாதிக்கணும்னு நினச்சேன். அதெல்லாம் கிடைக்காதுல்ல. என் தங்கச்சிங்களை பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதெல்லாம் நடக்காதுல்ல. வாழ்க்கையில் கஷ்டத்தை மட்டுமே பார்த்த எங்கள் அம்மா அப்பாவை ஒரு நாள் ராஜாராணியாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். அதுவும் நடக்காதுல்ல. என்னோட ஃப்ரெண்டு கல்யாணமா பத்திரிக்கை வச்சுட்டு போகிறான். கவர்மெண்ட் வேலை. ஏன்னா அவன் இந்திய குடிமகன். நானும் இந்த மண்ணில் தான்ப்பா பிறந்தேன். ஆனால் எனக்கு இல்லையாப்பா, இல்லைப்பா. அகதியா போனது குத்தமாப்பா? இதெல்லாம் நான் ஏன் உன்கிட்ட சொல்லி அழுகிறேன் தெரியுமாப்பா? நானும் இந்த மண்ணில் பிறந்தவன் தான். யாருக்கிட்ட சொல்லி அழுகிறது தெரியலப்பா. அதான் உன்கிட்ட சொல்லி அழுகிறேன். ஏங்க, புள்ள வர நேரமாச்சு, பசியாக இருப்பான், சாப்பிட சொல்லுங்க. உங்களுக்கு எப்போ பாரு சம்பட்டி தான். சரி, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். எல்லா சாமியும் கும்பிடுறேன். என் பிள்ளைக்கு தான் வேலை கிடைக்க மாட்டேங்குது. கம்பெனியாக ஏறி இறங்குறான். விதியே 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 முடியாதா இந்த அகதி முகவரி அழியாதா? அண்ணா, இன்ஜினியர் ஆகி வேலைக்கு போயிட்டு என்ன டாக்டர் ஆக்கிறது இல்லை. ஏங்க, படிப்புக்கே உங்கள் உழைப்பு சரியாக போச்சு இல்லை? பொட்ட பிள்ளைங்களை எப்படி கட்டி கொடுக்க போகிறோமோ? அடி பைத்தியக்காரி, நிற்கிறான் பாரு நம்ம பிள்ளை. இப்போ இன்ஜினியர் அவன் பார்த்துக்குவான். அண்ணா, என் கல்யாணத்தெல்லாம் கிராண்டா பண்ணுவல, பண்ணணும். வேலை தேடி அலைந்தாலும் அகதி பட்டம் தடுக்குது. நாங்கள் ஊரை தாண்டி போனாலும் அரசு சட்டம் வலுக்குது. வேலை தேடி அலைந்தாலும் அகதி பட்டம் தடுக்குது. நாங்கள் ஊரை தாண்டி போனாலும் அரசு சட்டம் வலுக்குது. உயிரை காக்க ஓடி வந்தோம், உரிமையின்றி வாழ்கிறோம். 8 திசையும் சொந்தம் இருந்தும் எட்டி தள்ளி நிற்கின்றோம். அங்கே குருதியில் நனைந்தோம், இங்கே உறுதியாயிருந்தோம். அங்கே விடுதலை மறந்தோம், இங்கே விடையென இருந்தோம். உயிர் வாழும் வாழ்க்கை பொய்யானா பிறந்தது ஏனோ ஏனோ? துயத்தீரும் வேட்கை கனவானால் வாழ்வதும் ஏனோ ஏனோ? நாடு கடந்து வாழ வந்தும் வெளிச்சம் கிடைக்கவில்லை. இத்தனை ஆண்டாய் எங்களுக்கு இருட்டே விடியவில்லை. நாடு கடந்து வாழ வந்தும் வெளிச்சம் கிடைக்கவில்லை. இத்தனை ஆண்டாய் எங்களுக்கு இருட்டே விடியவில்லை. விதியே விதியே
என்னப்பா போன விஷயம் என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? உடம்பு சரியில்லையா? என்னாச்சுப்பா? ஐயா, அப்பா, ஐயா, என்னாச்சியா? சாமி, என்ன சாமி? ஐயா, இந்த உழைப்பெல்லாம் வீணா போச்சாப்பா. எனக்கு வேலை கிடைக்கலப்பா. ஒரு மனுஷன் ஊனமா கூட போதலாம்ப்பா, ஆனா அகதியா மட்டும் போத கூடாதுப்பா. போதும்பா போதும்பா, நீங்க படிக்க வச்சது மட்டும் இல்லப்பா, நல்ல சாப்பாடு கொடுத்துருக்கீங்கப்பா. தங்கச்சி நான் கட்டி கொடுக்குறேன்ப்பா, தங்கச்சி நான் கட்டி கொடுக்குறேன்ப்பா. தப்பா, இனிமே உங்களை நான் பார்த்துக்கிறேன்ப்பா, பார்த்துக்கிறேன்ப்பா. ஏப்பா, எனக்கு வேலை கிடைக்காதுன்னு தெரியலப்பா உங்களுக்கு. ஏப்பா தெரியலப்பா உங்களுக்கு, தெரியலப்பா. விதியே 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 முடியாதா இந்த அகதி முகவரி அழியாதா? பிறந்தாலும் மானம் போனதில்லை, நாங்கள் அரண்மனையில் வாழ்ந்தாலும் அகதி மாறவில்லை. ஊனம் கொண்டு பிறந்தாலும் மானம் போனதில்லை, நாங்கள் அரண்மனையில் வாழ்ந்தாலும் அகதி மாறவில்லை. நாட்டை விட்டு நாடி வந்தோம், உரிமை ஏதுமில்லை. தோப்புள் கொடி வாழும் நாட்டில் சொந்தங்களும் இல்லை. அங்கே அழிவுகள் மடிந்தோ, இங்கே பொழுதுகள் கடந்தோ. அங்கே உறவுகள் மறந்தோ, இங்கே இரவுகள் அழுதோ. உயிர் வாழ்க்கை பொய்யானா பிறந்ததும் எங்களை பார்க்க யாரும் இல்லையா? இந்த 38 வருஷத்துல
நாங்க ஒருவேளை சாப்பாடு கூட சாப்பிடாம இருந்தது இல்லையா? நீங்க எங்களை ஒரு குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டீங்கயா, பாத்துக்கிட்டீங்க. ஐயா, நான் உங்கள்கிட்ட கேட்கணியா, முதல்வர் ஐயா, உங்கள்கிட்ட கேட்கணியா, கேட்கணியா. வாழ்வதும் ஏனோ ஏனோ, நாடு கடந்து வாழ வந்தோம், வெளிச்சம் கிடைக்கவில்லை. இத்தனை ஆண்டால் எங்களுக்கு இருட்டை விடியவில்லை. நாடு கடந்து வாழ வந்தோம், வெளிச்சம் கிடைக்க எங்கட பிள்ளையோட வாழ்க்கையெல்லாம் போச்சையா. நீதி அரசர்களே, நீதி தேவதைகளே, தமிழ் அமைப்புகளே, தமிழ் சங்கங்களே, யாரும் பார்க்க மாட்டீங்களா? அரசியல் தலைவர்களே, தமிழ் உறவுகளே, எங்க பிள்ளையோட வாழ்க்கையெல்லாம் போச்சையா, எங்க பிள்ளையோட வாழ்க்கையெல்லாம் போச்சையா. தொப்புள் குடி உறவு நம்பித்தாயா உங்ககிட்ட வந்தா போச்சே. ஐயா ஐயா, தமிழா தமிழா, தம்பி வந்தேன் ஐயா. இந்த தமிழை என் நாட்டு எதுகிட்ட கூட நான் மாட்டிக்கிட்டது இல்லையா? எங்க பிள்ளைகளுக்காக, எங்க குழந்தைகளுக்காக ஐயா ஐயா, நான் மடிப்பிச்சையா, நான் மடிப்பிச்சையா. பிள்ளைகளுக்கு ஒரு வாழ்க்கை கொடுங்கய்யா, எங்க பிள்ளைகளுக்கு ஒரு வாழ்க்கை கொடுங்கய்யா. வாழ்க்கை பொய்யானா, பிறந்ததும் ஏனோ ஏனோ, துயர்த்தீரும் வேட்கை கனவானா, வாழ்வதும் ஏனோ. எங்க குழந்தைகளுக்கு அந்த குடியுரிமையை கொடுங்கய்யா, வாழ வைங்கய்யா, கடந்து வாழ வைங்கய்யா. வெளிச்சம் கிடைக்கவில்லை இத்தனை ஆண்டால் ஐயா, இந்த மண்ணை நம்பி தயா வந்திருக்கா, எங்க பிள்ளைகளை கைவிட்டு கடந்து வாழ வந்தோம், வெளிச்சம் கிடைக்கவில்லை. எங்க பிள்ளைகளை கைவிட்டாது, எங்களுக்கு இருட்டை விடியவில்லை. விதியே விதியே முடியாதா இந்த அகதி